இதயம் தொட்ட கதைகள். ராக்கி ரெங்கராஜனின் விஸ்கி ஒரு பெக். அம்மா, கடவுள்கிட்ட என்னமா வேண்டிக்கிட்ட? கடவுள்கிட்ட நான் என்னப்பா பெருசா வேண்டிக்க போறேன்? உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், உனக்கு கோபம் வரவே கூடாது, உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏமா இவ்வளவு ஒரு டைம் கேட்டா எப்படிமா? ஒவ்வொன்னா வேண்டிக்குமா? கிண்டல் பண்ணாதடா, கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நிஜமாவா? நிஜமாடா. மாசி, அங்க ஏதோ பிரசாதம் குடுக்கறாங்கப்பா, போய் வாங்கிட்டு வாப்பா. அம்மா பேச்ச மீற முடியுமா? போய் உடனே வாங்கிட்டு வரேன். இவங்க தான் நம்ம ஹீரோயின். பேரு பாவனா. பெரிய கோடீஸ்வரி. ஹைகோர்ட் ஜட்ஜு குருசாமியோட ஒரே பொண்ணு. காதல்னா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர் தாங்க நம்ம ஹீரோ. பேரு மாசிலாமணி. மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவரு. ஒரு மாசம் சம்பளம் வரலைனாலும் வீட்டில் பட்னி தான். ஆனா அநியாயத்தை எங்க பார்த்தாலும் தட்டி கேட்கிறவரு. ஹீரோ இல்ல, அப்படித்தாங்க இருப்பாரு. பாவனா, மாசிலாமணி, இவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில சேரணும்னு இருக்கு. கடவுள் பாவனாவுக்காக மாசிலாமணியை படைச்சான், மாசிலாமணிக்காக பாவனாவை படைச்சான். ஆனா ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுல இருக்காங்க. இவங்க எப்படி சேர்றாங்கிறது தாங்க நம்ம கதை. கதைக்கு போவோமா? இந்தாம்மா, நீ ஆசை கேட்ட பொங்கல். நீ எடுத்துக்கப்பா. வேண்டாம், நீ சாப்பிடு. ஐயோ, சாமி பிரசாதம் சாப்பிடு. போதும் போதும். மாசி, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. இவள மாதிரி ஒரு பொண்ணுதான் உனக்கு பொண்டாட்டியா வரணும். கடவுள்கிட்ட சொல்லிட்டல, கண்டிப்பா ஆசை நிறைவேற்றுவார். கீதா, காஃபி கொண்டாமா. இதோ வரேங்க.
ம் இந்தாங்க. உன் கையால காஃபி குடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே நல்லா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல, பொய் சொல்ல சொல்லியா தரணும். நல்லாவே ஐஸ் வைக்கிறீங்க. ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஐஸ் வைக்காம வேற யாரும் வைப்பாங்க? எவன் என்ன கேள்வி கேக்குறது? ஆ? ஆ, உங்க பொண்ணு கேள்வி கேட்டா? ஆமா இல்ல, ம். எஜமானி இருக்காங்கல்ல. ஆ, அந்த பயம் இருக்கட்டும். பாவனா எந்திரிச்சிட்டாளா? உங்க பொண்ணாச்சே, அவளுக்கும் காஃபி கொடுத்து தான் எழுப்பணும். எழுப்புறேன். நீ போய் எழுப்பு. நான் இன்னைக்கு சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகணும். ம். 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 இவளை எழுப்புறதுக்கு சுப்ரபாதம் பாடணும். ஏய் பாவனா, பாவனா, என்ன ஆச்சரியமா இருக்கு? என் பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துச்சிட்டாளே, எங்க போயிட்டா? பாவனா, பாவனா, குளிக்கிற சத்தம் கேக்கும். தண்ணி. பாவனா, ஏய் பாவனா, பாவனா, ஏய் பாவனா, பாவனா, எங்க போயிட்டா? போன் போன் பண்ணணும். இது அவ போன் தானே? போனை வச்சுட்டு எங்க போயிட்டா இவ? ஆ? பாவனா, 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 எங்கேயும் காணல. பாவனா, 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 ஏய் பாவனா, எங்க போயிட்டான்னு தெரியலையே. பாவனா, 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 ஏய் பாவனா, பாவனா, என்னங்க? பாவனா, பாவனா, என்னங்க? ஏய் பாவனா, பாவனா, என்னங்க? என்ன கீதா? பாவனாவை காணோங்க. என்னது? பாவனா காணோமா? ஆமாங்க. நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, வீடு பூரா தேடி பார்த்துட்டேங்க. அவ எங்கேயுமே காணோம். சரி சரி, அவ செல்லுக்கு ஃபோன் பண்ணு. அவ செல்ல வச்சுட்டு போயிட்டாங்க. சரி சரி, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன். என்னது? போலீஸ்க்கு ஃபோன் பண்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா 4 பேர் என்ன நினைப்பாங்க? வேண்டாங்க. என்ன பண்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அம்மா, எங்கடி போன? எங்கம்மா, எங்கம்மா போன? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்ட. கோயிலுக்கு போனேம்மா. கோயிலுக்கா? எதுக்கு? இன்னைக்கு உங்களோட 20வது கல்யாண நாள். அதுக்கு தான் கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு வரேன். ஏமா, அதுக்காக சொல்லாம கொள்ளாம போறதா? ம். நாங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டோமா? ஏண்டி, எங்களுக்கு இருக்கிறதோ நீ ஒரே ஒரு பொண்ணு. வயித்துல கப்புன்னு நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்ததுடி. நான் என் அப்பா அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆமாண்டி, இப்ப இப்படிதான் சொல்லுவ. நாளைக்கு கல்யாணம் ஆனா எப்படா புருஷன் வீட்டுக்கு போலான்னு போயிடுவ. ஆ, அப்ப கூட வீட்டோட மாப்பிள்ளையா தான் பாப்பேன். ம். நல்ல பொண்ணுமா. சரி சரி, சாப்பிட்டு சீக்கிரம் ரெடி ஆகு. நான் நீ கோர்ட்டு சீக்கிரம் போகணும். நான் சரிப்பா. ரெடி ஆகுறேன். ம். என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க நான் நீங்க? கோர்ட்டு தானே போறேன். ஃபேஷன் ஷோக்கு போறேன். போலாம்பா. போலாம். ஏய், என்னது ட்ரெஸ் சேஞ்சு? காலேஜ் ட்ரெஸ் கோட் இதானே? அது சரி சரி, போலாம். ம். நான் வரேன் கீதா. சரிங்க. பாய். பாய் மாமா. பாய். சீக்கிரமே இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எல்லாரும் இப்படி அமைதியா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சட்டு புட்டுன்னு உங்க முடிவு சொன்னாதானே எனக்கு நிம்மதி. அண்ணே, இதுல நான் என்னத்த சொல்றது? மாசி தான் சொல்லணும். மாப்பிள, அம்மாவே சொல்லிட்டாங்க, உங்க இஷ்டம் என்ன? இதுல உங்களுக்கு சம்மதமா? நானா போய் குடும்பம் நடத்த போறேன்? வாழ போறது நீ. உனக்கு என்ன முடிவு தோணுதோ அதன்படி செய்யி. அப்ப நான் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சம்மதம் தானே? சரிதான். மாமா, உங்களுக்கு? எதா இருந்தாலும் நல்ல முடிவா எடு. மாமா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க எனக்கு சம்மதம் இல்ல. மாமா, எனக்கும் ஆசைகள், கனவுகள், லட்சியம் எல்லாம் இருக்கு. ஒரு ஆம்பளையா தனியா நின்னு போராடணும்,
வாழ்க்கையில ஜெயிக்கணும். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டார். என்னை வளர்த்து ஆளாக்குனது எங்க அம்மா தான். அவங்க பக்கத்திலே நான் காலம் பூரா இருக்கணும். எங்க அம்மாவை நான் தானே பார்த்துக்கணும். ஸோ உங்க வீட்டோட மாப்பிள்ளைய இருந்து உங்க தொழில என்னால கவனிச்சிக்க முடியாது மாமா. அதே மீறி உங்க பொண்ணை நான் கட்டிக்கணும்னா அவளை இந்த வீட்டுல வந்து வாழ சொல்லுங்க. என் வருமானத்துல நான் அவளை காப்பாத்துறேன். இதுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசுவோம். என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா இந்த வீட்டுல வந்து வாழணும்னு? அவ சின்ன வயசுல இருந்து ராணி மாதிரி வளர்ந்தவ. அப்போ நீங்க ஒரு ராஜா தான் பாத்துக்கணும், இல்லாட்டி ஒரு குஜா தான் பாத்துக்கணும். டேய் என்னடா பேசுற? அம்மா நீ பேசாம இரு. சின்ன வயசுல இருந்து நீ கஷ்டப்பட்டு என்ன ஆளாக்கணுமா? உன்னை தனியா விட்டுட்டு நான் போய் சந்தோஷமா வாழ சொல்றியா? கஷ்டப்படணுங்கிறது ஏன் தலையெழுத்துடா? அதை நான் மாத்தி காட்டுறேன். சரி, இப்ப நீ முடிவா என்ன சொல்ற? அவர் பொண்ணு இங்க வந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு இந்த மாசிக்கு பொண்டாட்டியா வாழ்ந்தா எனக்கு இல்ல சம்மதம். இல்லனா என்னை மன்னிச்சிருங்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா உன் தங்கச்சி போய் முரடுன்னு. நான் தான் அவ பேச்ச கேட்கல. அண்ணே, அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, நீங்க கிளம்புங்க. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? நான் வரேன். அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? அம்மா நான் உன்னை கடவுளா பாக்குறேம்மா. மாசி, கடவுள் எனக்கு ஒரு நல்ல மகனை தான் கொடுத்திருக்காரு. எனக்கு அது போதும். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி. ஓகே, ஆ பாய் பாவனா. பாய். ஹாய் நித்யா. ஹாய். ஹாய் லதா. ஹாய். ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போல? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காகவா? சரி வாங்க போலாம். பாவனா, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்க மாட்டியா? எனக்காகவா? எனக்காக வெயிட் பண்ற அளவுக்கு என்ன விஷயம்? நம்ம லதா லவ் பண்றா. லவ்வா? லதாவா? ஏன் நான் லவ் பண்ண கூடாதா? இல்ல இல்ல. ஊமை மாதிரி இருந்துகிட்டு காதல் வேறயா? சரி, யாருடி அந்த பையன்? அந்த கௌதம் இருக்கான்ல, அவன்தான். அவனா? என்னடி யோசிக்கிற? நீயும் அவனை லவ் பண்றியா? ஏய், அவனை போய் நான் காதலிப்பேனா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, முதல்ல எனக்கு இந்த காதலே பிடிக்காது, காதலிக்கவும் மாட்டேன். நம்மள பெத்தவங்களுக்கு நாம தர மரியாதையே அவங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். என்ன பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறவங்க எல்லாம் பெத்தவங்கள மதிக்காதவங்கன்னு அர்த்தம். நான் பெத்தவங்கள மதிக்கிறவ, மரியாதை கொடுக்கறவ. அது உன் பாலிசி. உன் பாலிசி உன்னோட வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். நீ காதலிக்க வேண்டாம், ஆனா காதலிக்கிறவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நித்யா, நான் காதலிக்கிறவங்கள கூட விட்டுருவேன். ஆனா இந்த காதலுக்கு உதவி செய்யறாங்க பாரு, அவங்கள மட்டும் விட மாட்டேன். அவங்கள அடிச்சு உதைச்சு ஒரு காலை எடுத்துட்டா அப்புறம் காதலுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. உதவி இல்லைன்னா யாரும் காதலிக்கவும் மாட்டாங்க. ஆமா தாயே, உன் பிரச்சாரத்தை நிப்பாட்றியா? இல்லடி, உதவி செய்யறவங்க இருக்கிறதுனால தான் காதலிக்கிறவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் உதவி பண்ண வேண்டாம். கௌதம் அப்பா உன் அப்பா கிட்ட தான் குமாஸ்தாவா வேலை பாக்குறாரு. லதாவை பத்தி கௌதம் அப்பா கிட்ட நல்லபடியா சொன்னா போதும். அது ஏன் வேலை இல்ல. ஏ பாவனா, ப்ளீஸ் டி. உங்க அப்பாவும் நீயும் சொன்னா கௌதம் அப்பா ஒத்துப்பாரு. ஓ அப்பா? அது அடுத்த பிரச்சனை. முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம். முடிஞ்சா பாக்குறேன். ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு காதல் வந்தாதான் அதோட வலி என்னன்னு தெரியும். என்ன வலியோ? பெத்தவங்க வலிய விட காதல் வலி ஒண்ணும் பெருசு இல்ல. ஜட்ஜோட மகள் நீ நல்லாவே நிரூபிக்கிற. உங்க அப்பா மேல என்ன உனக்கு அவ்வளவு பாசமா? என் அப்பா ஒரு பக்கா ஜென்டில்மேன். அவரு வேலைய என் மேல திணிக்க மாட்டாரு. நானும் கோர்ட்ல இன்னைக்கு என்ன கேஸ்னு கேட்க மாட்டேன். வீட்டுக்கு போனா அவர் அப்பா, நான் மக, அவ்வளவுதான். வெளியில தான் அவரு பெரிய ஜட்ஜு.
வீட்ல எனக்கு அப்பா மட்டும்தான். சரிடி, லதாவுக்காக தானே. கிளாஸ்க்கு நேரமாச்சு, வாங்க போலாம். பாவண்டி நீ, உன் தலை எடுத்து இவ கையில எல்லா நேரம். வா. கீதா, ம்? கோர்ட்ல இன்னைக்கு ஒரு கேஸ். ம். சின்ன பொண்ணு ஒரு அயோக்கியனை நம்பி ஏமாந்துட்டா. லவ் பண்ணி கல்யாணம் ஆன ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சது அவன் ஒரு பொம்பளை புரோக்கர்னு. ஐயோ, எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அவனுக்கு தான் இப்ப தீர்ப்பு எழுத போறேன். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நாமளும் ஒரு வயசு பொண்ண வச்சிருக்கோம். அவ ஏதாவது லவ் கிவ்னு மாட்டிக்கிட்டானா? ஓடி இவளை, அவ சின்ன பொண்ணுடி, அவள போய். இத பாருங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க கிழவங்களானாலும் சின்ன குழந்தைங்க தான். இப்போ அவளுக்கு வயசு 19 முடிய போகுது. நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணு எனக்கு தெரியும். என் பொண்ணை வக்கீலுக்கு படிக்க வச்சு இந்தியாவிலே பெரிய வக்கீல் ஆக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கீதா, இனிமே பேசக்கூடாது. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணு எனக்கு தெரியும். பேசாம போ போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். போன்னு சொல்றேன்ல, சும்மா பேசு. என்னமோ பண்ணுங்க, ரொம்ப குடிக்காதீங்க சொல்லிட்டேன். அப்பா, ஆ, என்ன கண்ணு, இன்னும் தூங்கலையா? இல்லப்பா, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நீ என் செல்லண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தேங்க்யூப்பா. ஆமா, இன்னைக்கு கோர்ட்ல என்ன கேஸ்பா? அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ போய் தூங்கு. என்னப்பா, நீங்க தானே பெரிய வக்கீல் ஆகணும்னு சொல்றீங்க. கோர்ட் விஷயம்லாம் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரியும் போது தெரிஞ்சுக்கலாம். இப்ப அப்பா ஜட்ஜ்மெண்ட் எழுத போறேன், நீ போய் தூங்கு. ஏப்பா எப்பவும் ட்ரிங்க் சாப்பிட்டு தீர்ப்பு எழுதுறீங்க? அது என்னுடைய பாலிசிமா. கேட்டா எதையும் சொல்ல மாட்டீங்களே. ஓகேப்பா, குட் நைட். குட் நைட். எவன் மாட்டினானோ, ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே தீர்ப்பு எழுதுறாரு. கோவத்தை பூரா கொட்டி தீக்க போறாரு. பாவம் அந்த குற்றவாளி. ஹாய்மா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் இருக்கனே, நானே திடீர்னு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளையோட மாலையும் கழுத்துமா வந்து நின்னா என்னம்மா பண்ணுவ? என்னடி என்ன பேச்சுது? இதுதான் உன் சந்தேகமா? அப்படி மட்டும் நீ வந்து நின்னு பாருடி, உங்க 2 பேரையும் வெட்டி சாச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அம்மா அம்மா அம்மா, ஏமா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கூல், சும்மா விளையாட்டுக்கு கேட்டம்மா. கேக்குறாளா கேள்வி? வெளியே ஏதாவது கேணச்சிருக்கி இருப்பா, அவகிட்ட போய் கேளு. மா, டென்ஷன் ஆகாதம்மா, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். என்னடி விளையாட்டு? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? இத பார், இனிமே இந்த மாதிரி விளையாட்டு கூட என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. சரி, ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. பாவனா, நீ விளையாட்டுக்கு தானே கேட்ட?
காதல் கீதல் ஒண்ணும் பண்ணலையே. மா உன் மேல சத்தியமா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், போதுமா? யாரடி? மா என் ஃப்ரெண்டு நித்யா. ஹலோ, சொல்லு நித்யா. பாவனா உடனே கிளம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஏன், என்ன விஷயம்? நம்ம லதா விஷத்தை சாப்பிட்டா. ஓ மை காட், என்னடி சொல்ற? நீ உடனே கிளம்பி வா. எதுக்கு விஷம் சாப்பிட்டா? எல்லாம் அந்த லவ் மேட்டரால தான். உன்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சரி, நான் உடனே வரேன். சரி சீக்கிரம் வா. அம்மா, என் ஃப்ரெண்ட் லதா இருக்கால, அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னவா? எல்லாம் காதல் விவகாரம் தான். வந்து உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன், சரியா? அட கடவுளே, ஏன் இந்த பொண்ணுங்கெல்லாம் காதல் காதல்னு அலையிறாங்க? ஐயோ, முதல்ல நம்ம பொண்ணுக்கு ஒரு கால் கட்டு போட்டுடணும்பா. ஆமா, இல்லனா இவ என்ன பண்ணுவாளோ? ஐயோ கடவுளே. மேடம், என் பேர் மாசிலாமணி. எங்க அம்மாவுக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்களா தெரியுது. டாக்டரை பார்க்கணும். அப்படியா? அங்க போய் உட்காருங்க, நான் கூப்பிடும்போது வந்தா போதும். தேங்க்யூ மேடம். இங்க லதான விஷம் சாப்பிட்டு. பாய்சன் கேஸா? ஆமா. நீங்க அவங்க ஃப்ரெண்டா? ஆமாங்க. பாய்சன் எடுத்துட்டு இருக்காங்க. பெட்டுக்கு வந்ததும் கூப்பிடுறேன், நீங்க அங்க உட்காருங்க. அம்மா, குடிக்க காஃபி வேணுமா? வேண்டாம்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆ? உங்க துப்பட்டா. சாரி. மிஸ்டர் மாசிலாமணி, மேடம். நீங்க போலாம். ஓகே. அம்மா, அம்மா வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? இது உங்க பர்ஸா? தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. அம்மா வாங்க. பாவனா அவளை பெட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னடி ஆச்சு? ஒண்ணும் ஆகல, வா. எங்கடி வா அப்பா அம்மா? இவ அப்பா மாத்திரை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காரு. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்குடி இவ இப்படி பண்ணா? வீட்ல தன் காதல சொல்லிருக்கா. அப்பா முடியாதுன்னு சொல்லிருக்காரு. உடனே விஷத்தை சாப்பிட்டா. அதுக்காக, வெறும் காதலுக்காக வேல்யூ உள்ள உயிரை விடுவாங்களா? என்னடி இது பைத்தியக்காரத்தனம்? பாவனா, வயித்து வலி தனக்கு வந்தாதான் தெரியும். இவளோட காதல் அவ்வளவு வசந்தது. என்ன வசந்தது? பைத்தியக்காரத்தனம். இன்னொன்னு தெரியுமா? இங்க இவ விஷத்தை குடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டதுமே அங்க கௌதம் உடனே விஷத்தை குடிச்சிட்டான். அப்படியா? ஆமா. எப்படி எப்படி இவங்களால உயிரை விடுற அளவுக்கு போக முடியுது? அதாண்டி காதல். என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. காதலுங்கிறது ஒரு உணர்ச்சி. மைண்ட வேற எதுலயாவது டைவர்ட் பண்ணா காதலுங்கிற உணர்ச்சி காணாம போயிடும். அதுக்கு போய் சாகுற அளவுக்கு போவாங்களா? இது நான் என்னன்னு சொல்றது? காதலை பத்தி தெரியாதவங்களுக்கு அது வெறும் உணர்ச்சி தான். ஆனா அது உயிரை விட மேலானது. உயிருக்கு உயிரை ஒருத்தனை காதலிச்சுட்டு மனசு முழுக்க ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு டக்குன்னு மனச வேறொரு விஷயத்துல டைவர்ட் பண்ண முடியாது பாவனா. அது ஒண்ணும் கம்ப்யூட்டர் பட்டன் இல்ல, தட்டின உடனே மாறுறதுக்கு. மனசு காதல் வலி மனசு போட்டு அழுத்தும், இதயத்தை இறுக்கி பிடிக்கும். அவனுக்காக இவளும் இவளுக்காக அவனும் உயிரை விட துணிஞ்சிட்டாங்களே, வேற என்ன உணர்ச்சி இது? எங்கேயாவது அப்பா அம்மா செத்தா பையன் உயிரை விட்டுருக்கானா? இல்ல புள்ள செத்தாதான் அப்பா உயிரை விட்டுருக்காரா? இல்ல கோவம் துக்கம் அவமானத்துல யாராவது உயிரை விட்டுருக்காங்களா? காதலுக்காக மட்டும்தான் உயிரை விட முடியும். ஏன்னா காதல் தெய்வீகமானது. இந்த போலியான உலகத்துல உண்மையான அன்பு கிடைக்கிறது கஷ்டம் பாவனா. அந்த அன்புக்காக உயிரையே விடலாம். சரி, இப்ப பையன் எப்படி இருக்கா? அவனும் பொழைச்சிட்டான். ஓகே. இவங்களுக்காக என் அப்பா கிட்ட பேசி அவங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன். நான் வரேன். பாத்துக்கோடி. வாமா.
சாரிங்க. இட்ஸ் ஓகே. இந்த பக்கம். மாசி அம்மா. என்னால நிக்க முடியல, நான் அப்படி போய் உட்காரட்டுமா? அம்மா கொஞ்சம் பொறுத்துக்குமா, நீ தான் பேஷண்ட், உன் கண்ணில் தான் மருந்து விடணும். நீ இல்லைன்னா மருந்து தர மாட்டாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்குமா. என்ன இந்த ஆளு பேஷண்ட்டை கவனிக்காம பேசிட்டு இருக்காரு? நாங்க அரை மணி நேரமா நிக்கிறோங்க, இன்னும் பேசிட்டு தான் இருக்கான். அரை மணி நேரமா நிக்கிறீங்களா? பேஷண்ட்டை கவனிக்காம அவன் பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் காதலி போல இருக்கு, கேட்டா திமிரா பேசுவான். நான் போய் கேட்கறேன். மாசி வேண்டாப்பா, விட்டுருப்பா. சுமாருமா. மாசி சொன்னா கேளுடா. அப்புறம் நான் சொன்னதை நீ பார்த்து சார் என்ன சார், இது பேஷண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு பொறுப்பில்லாம அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நின்னா நிக்கட்டும், இது எங்க ஹாஸ்பிட்டல். ஹலோ, உன் பர்சனலா அது வீட்டை வச்சுக்கோ, இது ஹாஸ்பிட்டல், இங்க வச்சுக்காத. ஆமா, அதுக்காக நீ யாரியா? பப்ளிக். நீ பப்ளிக் விஷயத்தை தப்பு பண்ற, நான் கேட்பேன். இதப்பா, மருந்து வேணா ஒழுங்கா வரிசையில் நில்லு, வேணான்னா போய்கிட்டே இரு. நான் கூட பேசிட்டு இவ ஆசைப்பட்டா வெளியில போய் காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்தா மருந்து ஹலோ, கொடுப்பேன். வேலை நேரத்துல ஒழுங்கா வேலையை பாருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. ஏய், என்ன மிரட்டுற? அவன் மிரட்டு என்ன பண்ணுவேன்? ஏய், நான் யார் தெரியுமா? யாராவது எனக்கு என்ன, ஒழுங்கா வேலையை பார்க்க வேண்டியதானே? பார்க்க முடியாது, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? மாசி பாவனா, என்னடி எங்க போற? இது என்ன கேள்வி? காலேஜ் விட்டு நேரா வீட்டுக்கு தான். வேற எங்க போவ? இல்ல எங்க தான் போக முடியும்? ஆமா, காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், வேற எதுவும் தெரியாதுல? ஆமா, அதான் சரி. பாவனா, இன்னும் உலகம் தெரியாம இருக்கியே. 21st செஞ்சுரி பொண்ணு மாதிரி இரு. எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போலாம், வரியா? நான் வரல எங்கேயும். சடனா நம்ம காலேஜ் லீவ் விட்டா உடனே வீட்டுக்கு போயிடணுமா? நான் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போறேன், வரியா? நல்ல இடம்னு சொல்ற. சரி சொல்லு, எந்த இடம்? ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரியா? ஆமா, நல்ல பெயிண்டிங்ஸ் இருக்கும், வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டிங்ஸும் இருக்கும், மனசுக்கும் ரிலாக்ஸா இருக்கும். சரி, அங்க போலாமா? ஏய், எனக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைதான். சரி வா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி காரை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிடலாம், சரியா? நல்ல அப்பா பொண்ணு, கிளம்பு. எனக்கும் இந்த ஆர்ட் கேலரியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதான் இன்னைக்கு பார்க்க போறியே. அது ஓ மூலமா நிறைவேற போகுது. ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் கூட உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? லதாவையும் கௌதமியும் சேர்த்து வச்சதுக்கு. அவங்க 2 குடும்பத்துக்கிட்டையும் பேசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, அதுவும் 10 நாளுக்குள்ள. அதுக்கு தான் தேங்க்ஸ். ஏய், உண்மையா காதலிச்சாங்க, சேர்த்து வைக்கணும்னு தோணுச்சு, சேர்த்து வச்சேன், அவ்வளவுதான். யாரோ ஒரு அம்மா கை நீட்டுறாங்க, என்னன்னு கேப்போம். சரி, நிறுத்துடி. என்னம்மா? நான் கோர்ட்டுக்கு அவசரமா போகணுமா, இங்க எந்த பஸ் நிக்க மாட்டேங்குதுமா. நானும் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். கார்ல உட்காருங்கம்மா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. என்னம்மா, எதுக்காக கோர்ட்டுக்கு போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என் மகன் பேரு மாசிலாமணிமா. அவன் என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல
மாசிலாமணி மாசிலாமணி மாசிலாமணி. வணக்கங்க. இவன் தாமா என் மகன். இன்னைக்கு என்ன கேஸு? யுவர் ஆனர், கம்பவுண்டர் ஏழுமலையை மாசிலாமணி தாக்கிய வழக்கு. நீ என்னப்பா சொல்ற? ஆமா சார், கம்பவுண்டரை நான் அடிச்சேன். இல்லைன்னு சொல்லல. டியூட்டி பார்க்க வேண்டிய நேரத்துல, அதுவும் ஆஸ்பத்திரி மாதிரி பொறுப்பான இடத்துல பேஷண்ட்டை கவனிக்காம சிரிச்சு பேசுற கம்பவுண்டரை நான் அடிச்சேன். அப்போ குற்றத்தை ஒத்துக்கிறியா? நான் பண்ணது குற்றமே இல்லையே. அப்படின்னா நீ செஞ்சது என்ன? தனி மனித கோவம், தப்பா தண்டிக்கணுங்கிற நியாயமான கோவம். அதுக்கெல்லாம் தான் ஆளுங்க இருக்காங்களே. அவங்க அதை பார்த்துருந்தா நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்? நல்லா பேசுற, வக்கீல் ஆயிருக்கலாமே. சார், ஏழைக்கு எதுக்கு படிப்பு? அனுபவமே போதும். இப்ப இருக்கிற காலத்துல ஏழைங்க படிக்க முடியாதுப்பா. அப்போ நீ கம்பவுண்டர் அடிச்சது உண்மை. உண்மைதாங்க. உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவுக்காக ஒழுங்கா வேலை செய்யாத கம்பவுண்டரை நான் அடிச்சேன். ஆஹா. The court is adjourned. தீர்ப்பு நாளைக்கு வழங்கப்படும். பாத்தியாமா இந்த ஜட்ஜ? இன்னைக்காவது தீர்ப்பு சொல்வாருன்னு பார்த்தா இன்னைக்கு தீர்ப்பு சொல்லாம எழுந்து போயிட்டாரு. அப்படி என் புள்ள என்னமா செஞ்சா? தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை தானே கொடுத்தா. இதுக்கு போய் இப்படி இழுக்கிறாங்களே. சரிம்மா, நான் போய் என் புள்ளைய பார்த்துட்டு வரேன். சரி வாடி போலாம். அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன். பாவம் அந்த பையன் அம்மா மேல இருக்கிற பாசத்துல அப்படி பண்ணிட்டான். அப்பா விஸ்கிய சாப்பிட்டுட்டு கோவத்துல ஏதாவது அதிகபட்ச தண்டனை கொடுத்துருவாரோ? என்ன பண்றது? நாம போய் சொன்னா அந்த பையன் மேல உனக்கே இவ்ளோ அக்கறைன்னு கோவப்படுவாரு. எப்படி அப்பாவை நல்ல தீர்ப்பு எழுத வைக்கிறது? ஐடியா. விஸ்கிய சாப்பிடாம பண்ணிட்டா ஓகே, அதான் வழி. அப்பா இன்னைக்கு விஸ்கி அடிக்க மாட்டாரு, அதனால நல்ல தீர்ப்பதான் எழுதுவாரு. மாசிலாமணி தப்பிச்சா. பா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்பா, என்ன பூட்டி இருக்கு? எப்பவுமே நம்ம பூட்ட மாட்டோமே. யார் பூட்டினது? சரி, சாவி இங்க எங்கேயாவது இருக்கும். என்ன சாவியை காணோம்? சாவியை காணமே. ஒருவேளை கீதா எடுத்து வச்சிருப்பாளோ? கீதா கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏன் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்காம தீர்ப்பு எழுதுவோமே. ஓகே.
வாசல்ல அப்பாவை இறக்கி விட்டுட்டு வந்தோம். நேத்து நைட்டு விஸ்கி வேற சாப்பிடல. என்ன தீர்ப்பு சொல்ல போறாருன்னு தெரியலையே. மாசிலாமணி நல்ல பையன், நல்ல அம்மா. அப்பா நல்ல தீர்ப்பா சொல்லணுமே. அம்மா மேல இருக்கிற பாசத்துல தானே அப்படி பண்ணா. தாய் பாசம் உயர்ந்ததுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சட்டம் மட்டும் அதை மறுக்கவா போகுது? நல்ல தீர்ப்பா தான் வரும். நாம ஏன் இவ்வளவு அப்நார்மலா இருக்கோம்? அவனுக்கு என்ன தீர்ப்பு கிடைச்சா நமக்கு என்ன? இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாத. கோர்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான். என்ன தீர்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். மாசிலாமணி, மாசிலாமணி, மாசிலாமணி. வேலையே செய்யாத ஒரு அரசாங்க ஊழியரை அவர் தவறே செய்திருந்தாலும் அவரை தண்டிப்பதற்காக சட்டத்தை கையில் எடுத்தது தவறு. மாசிலாமணி செய்தது சட்டப்படி குற்றமாகும். ஆகவே இபிகோ 511 படி மாசிலாமணிக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. அதே சமயம் தவறு செய்த கம்பவுண்டரை தண்டிக்கும்படி தலைமை மருத்துவருக்கு இந்த கோர்ட் சிபாரிசு செய்கிறது. பாப்பா, மாசி, அம்மா, மாசி. அம்மா. இன்ஸ்பெக்டர், என் புள்ள என்ன தப்பு செஞ்சா? ஏன் இப்படி அநியாயமா அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க? நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அம்மா அழதம்மா, யோ, நான் சீக்கிரம் வந்துருமா. மாசி, ஆயா அண்ணா. தைரியமா இருமா. மாசி, மாசி. அப்பா ஏன் இப்படி தண்டிச்சாரு? நேத்தி விஸ்கி கூட சாப்பிடல. ச்சே, நாம ஒண்ணு நினைச்சா அப்பா ஒண்ணு நினைக்கிறாரு.
என்னடி யோசனை? சாப்பிடுறி. அம்மா 4 தோசை முருகலா போடுங்க. என்ன? சரிம்மா. சாப்பிடுமா. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? எப்பவும் நைட்ல விஸ்கி சாப்பிடுவீங்க. நேத்து சாப்பிடவே இல்ல. அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நேத்திக்கு இல்ல, இனிமே எப்பவுமே நான் விஸ்கி சாப்பிட போறதில்ல. ஆச்சரியமா இருக்கா? ம். ஆமாப்பா. என்ன திடீர்னு இந்த ஞானோதயம்? ஞானோதயம் தான். இத்தனை நாள் நான் விஸ்கி சாப்பிட்டுட்டு தான் டின்னர் எடுத்துப்பேன், தீர்ப்பு எழுதுவேன். நேத்திக்கு விஸ்கி சாப்பிடாம தீர்ப்பு எழுதினேன். மனசுக்கு திருப்தியா இருக்கு. இத்தனை நாளா விஸ்கி சாப்பிட்டுட்டு தீர்ப்பு எழுதும்போது குற்றவாளி மேல ஒரு இரக்கம் ஏற்படும். பாவம், அவனுடைய சூழ்நிலை என்னவோன்னு ஒரு பச்சாதாபம் ஏற்படும். அதனால சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தில் இருக்க தண்டனை விட குறைச்சிதான் கொடுப்பேன். நேத்திக்கு விஸ்கி சாப்பிடாம தீர்ப்பு எழுதினப்போ மனசாட்சியோட சட்டம் சொன்ன தண்டனை தான் கொடுத்தேன். நிஜமாவாப்பா? ஆமாமா. எந்த மனுஷனுக்கும் தான் வேலையை ஒழுங்கா செஞ்சிட்டா ஒரு திருப்தி கிடைக்கும் இல்ல, அது நேத்திக்கு தான் கிடைச்சது. அது அந்த திருப்தி தினசரி கிடைக்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதான். ஓ, அதுக்காகத்தான் நேத்து விஸ்கி சாப்பிடலையா? இல்ல, இனிமே நான் எப்பவுமே விஸ்கி சாப்பிட போறதில்ல. அந்த ஒரு பெக்கு அடிக்கிறதுல அந்த 1 மணி நேரம் தான் சந்தோஷம். ஆனா திருப்தியோட வேலை பார்க்கறதுல நாள் முழுக்க சந்தோஷம். அதனால இனிமே நான் விஸ்கி அடிக்க போறதில்ல. விஸ்கி ஒரு பெக்கு தான், ஆனா அது என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அப்பா, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? தேவையில்லாம ஒருத்தனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோமே. நாம போட்டாம இருந்திருந்தா அப்பா அவனுக்கு குறைச்சு தண்டனையை கொடுத்திருப்பாரு. பாப்பா, காஃபி எடுத்துக்கம்மா. மாசிலாமணி செய்தது சட்டப்படி குற்றமாகும். ஆகவே இபிகோ 511 படி மாசிலாமணிக்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர், என் புள்ள என்ன தப்பு செஞ்சா? ஏன் இப்படி அநியாயமா அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க? நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? மாசி, மாசி, மாசி! இத்தனை நாள் நான் விஸ்கி சாப்பிட்டுட்டு தான் டின்னர் எடுத்துப்பேன், தீர்ப்பு எழுதுவேன். நேத்திக்கு விஸ்கி சாப்பிடாம தீர்ப்பு எழுதினேன். இனிமே நான் விஸ்கி அடிக்க போறதில்ல. விஸ்கி ஒரு பெக்கு தான், ஆனா அது என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. தப்பு பண்ணிட்டோமே. விஸ்கியை சாப்பிட்டா கோவத்தை கொட்டுவாருன்னு நினைச்சேன். அப்பா விஸ்கி சாப்பிட்டா குற்றவாளி மேல இறக்கப்பட்டு தண்டனையை குறைச்சு கொடுப்பாராமே. இது தெரியாம நான் விஸ்கி எடுத்து ஒளிச்சு வச்சு நல்லது பண்றதா நினைச்சு கெடுதல் பண்ணிட்டனே. பாவம் அந்த மாசிலாமணி. என்னாலதான் அவருக்கு இந்த தண்டனை. என்ன மடத்தனமான காரியம் பண்ணிட்டேன். ச்சே, இப்போ என்ன பண்றது? கடவுளே, என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தவிர
எனக்கு வேற வழியே தெரியல. தப்புதான், நான் பண்ணது பெரிய தப்புதான். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. வணக்கம், என் பேரு பாவனா. வணக்கம். நீங்க யாருன்னு? இன்னைக்கு நீங்க ஜெயில இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். நான் உங்ககிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுறேன். உங்க கேஸ் நடந்த கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன ஜட்ஜு எங்க அப்பா தான். ஒரு நாள் கோர்ட்டுக்கு வந்தப்ப உங்க அம்மாவை வழியில சந்திச்சேன். உங்க அம்மா அளவு கடந்து உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க. அது கோர்ட்ல உங்க கேஸ் நடக்கிறப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதுக்கு காரணம் உங்க அம்மா. என்னோட அப்பா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு விஸ்கி சாப்பிட்டுட்டு தான் எழுதுவாரு. அப்படி எழுதுறத தப்பான தீர்ப்பை எழுதிடுவாரோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதனால உங்க கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறப்போ அவரை விஸ்கி சாப்பிட விடாம நான் தடுத்துட்டேன். ஆனா அன்னைக்கு அவர் சாப்பிடாததுனால உங்க ஜட்ஜ்மெண்ட்டை மாத்தி எழுதிட்டாரு. குடிக்கிறத தடுக்காம இருந்திருந்தா உங்க மேல பரிதாபப்பட்டு அப்பா உங்களை விடுதலை செஞ்சிருக்கலாம். இது எங்க அப்பா சொன்னப்பதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். தேவையில்லாம உதவின்னு செய்ய போய் நான் உங்களுக்கு உபத்திரவம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். ஐயோ, என்னங்க இது பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டு? இல்லங்க, நீங்க என்ன மன்னிச்சிட்டுன்னு சொன்னாதான் என் மனசு அமைதியா இருக்கும். இல்லனா குற்றம் செஞ்சுட்டோம், உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுல எனக்கும் பங்கு இருக்குங்கிற குற்ற மனப்பான்மையே என்ன அழிச்சிரும். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவேன். ஐயோ, என்னங்க நீங்க இதுக்கு போய் என்னென்னமோ பேசிட்டு? உங்களை மன்னிக்கணும், அவ்வளவுதானே? மன்னிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. லைஃப்ல என்னைக்குமே நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நான் எப்பவுமே அப்படியே திங்க் பண்ணுவேன். நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. உங்களால எப்படிங்க இப்படி எல்லாம் பேச முடியுது? என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை சந்திக்கிறவன் தான் டக்குன்னு உடஞ்சு போயிடுவான். தினமும் பிரச்சனை சந்திக்கிறவன் வாழ்க்கையை ஈஸியா தான் எடுத்துப்பான். என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்க போறீங்க? இது கூட ஏதோ நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நடந்திருக்கலாம் இல்லையா? என்ன நல்லது? யாருக்கு தெரியும்? கடவுள் தான் தெரியும். வாழப்போற வாழ்க்கை தெரிஞ்சிட்டா அப்புறம் வாழற வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுங்க. நல்லா பேசுறீங்க. இந்தியன் பேசலனா செத்துருவாங்க. யோ, டைம் ஆச்சியா? சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க, நானும் கிளம்புறேன். வாயா. சூப்பரா இருக்க. யாரு? கண்ணாடியை திருப்பி பாரு, ரொம்ப அழகா இருக்கிற. அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாருக்குமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? அப்பா, கண்ணாடி நம்மள அழகா காட்டுதில்ல, அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல பொண்ணுமா. சரி சரி, நான் கோர்ட்டு கிளம்பணும். நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. வா சீக்கிரம் வா. ச்சே, என்ன மாசு நினைப்பாவே இருக்க. ஏய் மனசே, சும்மா இரு.
பாவனா சாப்பிடுவாமா. வரேம்மா. ஹாய் டாட். ஹாய், மம்மி, உட்காருமா. இன்னைக்கு என்ன டிஃபன்மா? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். பாவனா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடணுமா? அதனால நல்லா சாப்பிடு, நிறைய சாப்பிடு, அடிக்கடி சாப்பிடு. ஆனா குண்டாயிடாத. சரி, குண்டாக மாட்டேன். என்னம்மா? என்னடி? ஒண்ணும் இல்லப்பா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டேன். ஏண்டி சாமி சொன்னாரா குண்டாயிடுவேன்னு? அம்மா, அது வந்து நேத்து நித்யா காலேஜ்ல ரொம்ப குண்டாயிட்டேன்னு கிண்டல் பண்ணாளா? ஆ, அதான் சாப்பிடும்போது அவளை நினைச்சுக்கிட்டேன். சரி சரி சாப்பிடு. ம். இந்தாம்மா. என்னது இது? அடிக்கடி மாசிய பத்தி நினைக்கிறோம். ஒருவேளை இதுதான் காதலா? சச்சே, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்பா அம்மாவுக்கு எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணக்கூடாது. இந்த மாசிய பத்தி நினைக்கவே கூடாது. எல்லாம் நம்ம மனக்கட்டுப்பாடுதான். கட்டுப்பாட்டோட இருப்போம். ஹலோ, பாவனா ஹியர். பாவனா, நான் தான் மாசி அம்மா பேசுறேம்மா. ஆ, சொல்லுங்கம்மா. பாவனா, நேத்து என் பையனை பார்க்க போயிருந்தேன். உன்னை பத்தி எல்லாம் சொன்னாம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? மாசி உன்னை பத்தி தாம்மா பேசிட்டு இருந்தா. உன்னை புகழ்ந்து தள்ளிட்டாமா. நீ போய் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டியாமே. ஏமா, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குது. என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு ஒரே புலம்பல்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன்னோட அப்பா அம்மா உன்னை நல்லபடியா வளர்த்திருக்காங்க. தேங்க்ஸ்மா. அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்கம்மா. என் பையன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாமா. என்னேவா? எதுக்கு? அது தெரியலம்மா. நானும் கேட்டேன். நீ வர சொல்லுமா, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன விஷயம்னு? அது தெரியலம்மா. இன்னைக்கோ நாளைக்கோ அவனை போய் நீ பாத்துறியா? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னா. சரிம்மா, நான் போய் பார்க்கறேன். என்ன விஷயமா இருக்கும்? போய் தான் பாப்போமே. எப்படி இருக்கிறீங்க? ம். என்னங்க தலையை மட்டும் ஆட்டுறீங்க? வாய் திறந்து பேச மாட்டீங்களா? என் கூட பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? திடீர்னு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? என்னவா இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கற்பனையா? இல்ல, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன யோசனை சொல்லுங்க. அதை விடுங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு பண்ணிருக்கிற தப்புக்கு எப்படியாவது நான் பரிகாரம் தேடிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு உதவி பண்றதுக்கு வேற யாரும் இல்ல. அதான் உங்களை வர சொன்னேன். இல்லனா வர சொல்லிருக்க மாட்டேன். உங்களை ஜாமீன் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. வேற? நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு எங்க அம்மாவுக்கு மஞ்சள் கலர்ல பட்டுப்புடவை எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவேன். எங்க அப்பா சமாதிக்கு அழைச்சிட்டு போவேன்.
நாளைக்கு நான் இல்லாம எங்க அம்மா ஏங்கிடக்கூடாது. பிறந்த நாள் அதுவுமா எங்க அம்மா அழக்கூடாது. அதனால நீங்க எனக்காக எங்க அம்மா கூட இருந்து அவங்க பிறந்த நாள் கொண்டாடணும். செய்வீங்களா? இவ்ளோ நல்லவனா இவன்? இவனை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சோமே. ஹலோ அம்மா மேல இவ்ளோ பாசமா ஹலோ இருக்கா. என்னங்க? எங்க அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள். கண்டிப்பா உதவி செய்யறேன். தேங்க்ஸ்ங்க. அம்மா மேல இவ்ளோ பாசமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நான் பிறந்த உடனே லாரி ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இறந்துட்டாராம். அன்னில இருந்து எங்க அம்மா தாங்க என்ன வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்க மேல பாசம் இல்லாம இருக்குமா? நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நாளைக்கு உங்க அம்மா பிறந்த நாளை கொண்டாடுறேன். ஏ பாவனா, ஏன் கிளாஸ்க்கு வராம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்னடி அமைதியா இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், என்ன காதலா? என்னடி காதலா? சொல்லு. ஏய் லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மூஞ்சி சொல்லுதே. திருடினவ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், திருட்டு கொடுத்தவ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், தப்பு செஞ்சவ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்த மூஞ்சி வச்சே அவன் என்ன பண்ணிருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி காதலிக்கிறவங்க மூஞ்சி வச்சே காதலியும் கண்டுபிடிச்சிடலாம். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சும்மாரு. என்கிட்ட என்ன ஈகோ? நாளைக்கு உனக்கு பிரச்சனைனா உதவி பண்ண போறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். யாரது சொல்லு. சும்மா சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னடா இவ காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காதலிக்கிறாளேன்னு கேலி பண்ணுவேன்னு பாக்குறியா? காதலோட மகிமை எனக்கு தெரியும். கடவுளே கூட இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்து செத்து போயிடலாம். ஆனா காதலே இல்லைன்னு சொல்லிட்டு வாழவும் முடியாது. ஒவ்வொருத்தரும் காதலிக்காம இருக்கவும் முடியாது. எல்லாரும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல காதலிச்சிருப்பாங்க. சொல்லு, யாரது? அன்னைக்கு கோர்ட்ல பார்த்தோம்ல. யாரு? அதாண்டி, கோர்ட்டுக்கு கூட அவங்க அம்மா நம்ம கூட கார்ல வந்தாங்களே. ஆமா, மாசிலாமணி. அவர்தான். அப்பா ஜட்ஜு, பொண்ணு ஜெயில் கைதிய காதலிக்கிறாளா? பாத்தியா, அதனால தான் வேணான்னு தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்டுட்டியா? பைத்தியமாடி நீ? இல்லடி, மனசுல ஒரு பயம். அதனால தான் அவனை பார்க்க வேண்டான்னு. ஆனாலும் அவன் ஆசையா ஒண்ணு கேட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன கேட்டா? அதுக்கப்புறம் நான் போய் அவனை பார்க்கல. ஆனா அவங்க அம்மா சொல்லி போய் பார்த்தேன். அவங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கான். அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளா, நானே அவங்க கூட இருந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னா. நானும் சரி பண்றேன்னு சொல்லிட்டேன். அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவன் கண்டிப்பா பொண்டாட்டி மேலயும் அதிக பாசம் வச்சிருப்பான். அதனால நான் சொல்றேன், தைரியமா நீ காதலிக்கலாம். உன் காதலுக்கு நான் செக்யூரிட்டி. தப்பா எதுவும் ஆயிடாதே. கண்டிப்பா எதுவும் தப்பாகாது. நீ போ, அவங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடு, பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண. உண்மையான காதல் என்னைக்குமே தப்பு செய்யாது. நம்பு, காதல நம்பு. ரொம்ப நல்லா இருக்குமா. இது என்னோட பிறந்தநாள் பரிசு. எனக்கா? பிறந்த நாள் பரிசா? ஆமா, உங்க பையன் என்ன வந்து பார்க்க சொன்னாருல்ல, அன்னைக்கு போய் பார்த்தா இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு சொன்னாரு. மஞ்சள் கலர்ல புடவை எடுத்து கொடுக்க சொன்னாரு. அதான்.
என் பையன் இதுக்கு தான் வர சொன்னானா? ஆமா அம்மா, என்ன இது பிறந்த நாள் அதுமா கண் கலங்கிக்கிட்ட? போங்க, போய் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வாங்க, நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாம். போங்கம்மா. புடவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. இதுவே புது புடவைதான். இத இன்னொரு நாளைக்கு கட்டிக்கிறேம்மா. இது வரைக்கும் யாரும் எனக்கு பரிசு கொடுத்ததில்லம்மா. பிறந்த நாள்னா எதையோ ஒன்ன கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு பாயசம் குடிச்சிட்டு வழக்கம் போல நான் இருந்துருவேன். இன்னைக்கு உங்க ப்ரோக்ராமே வேற. ப்ரோக்ராமா? ஆமா. அப்படி என்ன ப்ரோக்ராம்? நீங்க சொன்ன மாதிரி பாயசம் ரெடி பண்றோம், சாப்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அப்புறம் பீச்சுக்கு போறோம், அப்புறம் பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறோம். எதுக்குமா இதெல்லாம்? வேண்டாமா. மூச் பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும். இன்னைக்கு நீங்க பர்த்டே பேபி, நான் தான் அம்மா. ஓகே? Thank you. அம்மா, மாசி, அம்மா எப்படிமா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீதான் துரும்பா இழைச்சு போயிட்ட. இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்னம்மா, வேலை வேலைக்கு சாப்பாடு, நல்ல தூக்கம், இங்க இருக்கிறத விட உள்ள நிம்மதியா இருந்தம்மா. இவன் எப்பவுமே இப்படித்தாம்மா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எங்க அம்மா பாத்துக்கிட்டதுக்கு, அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. தேங்க்ஸ்னு சொல்லி என்ன அநியமாக்கிறாதீங்க. அப்படி இல்லைங்க. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு முழுக்க நீங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும். முதல்ல வீட்டுக்கு கிளம்புறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கோயிலுக்கு போறோம், அப்புறம் ஹோட்டலுக்கு போறோம், அப்புறம் பீச்சுக்கு போறோம். சரியா? எங்க கூட நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க, போறோம் கிளம்புறோம்னா நானும் உங்க கூட வரேன் தானே அர்த்தம். அதுக்குள்ள பிரிச்சுட்டீங்களே. நிஜமாவும் சொல்றீங்க? ஆமா. இல்லைங்க, நீங்க ஜட்ஜி பொண்ணு, நான் சாதாரணமானவன், அதுவும் இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ஜெயிலுக்கு போனா தப்பான ஆளா? ஜெயிலுக்கு போகாதவங்க நல்லவங்களா? நீங்க நல்லவரு எனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கும் தெரியும். வேற யாருக்கு தெரியணும்? வாங்க போலாம். வாங்கம்மா. பாவனா, கோவிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. உட்காந்துட்டு போலாமா? ம். ம். பாவனா, ம். நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தினா எப்படி? அது சாதாரணமா ஒரு மனுஷனை பத்தி நம்ம நினைப்போம்ல, அது மாதிரி. அது மாதிரினா நீங்க நல்லவரு, அம்மா மேல பாசமா இருக்கிறவரு, தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கொடுக்கறவரு. மொத்தத்துல நீங்க ஹீரோ மாதிரி தான். ஹீரோனா ஹீரோயின் வேணும்ல? என்ன கேட்டீங்க? அது வில்லன், காமெடியன் இவங்களுக்கெல்லாம் ஜோடி இருக்காது. ஒரு வேளை இருக்கலாம், ஆனா ஹீரோக்கு கண்டிப்பா ஹீரோயின் வேணும்ல? ஆமா, வேணும். நீங்க ஹீரோனியா இருப்பீங்களா? ஐ மீன், இப்போ நீங்க
என் கூட இருக்கிறீங்க. இதே மாதிரி நிரந்தரமா என் கூட இருக்க முடியுமா? இது ஏதோ உங்களை பார்த்த உடனே நாமளும் காதலிப்போன்னு அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவில்லைங்க. எங்க அம்மாவுக்கு நீங்க உதவி செஞ்சதில்ல உங்க நல்ல குணத்தை பார்த்தேன். நீங்க விஸ்கி எடுத்து ஒளிச்சு வச்சதில்ல உங்களுடைய இறக்க குணத்தை பார்த்தேன். எனக்கு தண்டனை கிடைச்ச உடனே நீங்க நம்மளால ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறானேங்கிறதுல உங்களோட கனிவை பார்த்தேன். தப்புன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதில்ல உங்களுடைய துணிச்சலை பார்த்தேன். நான் உதவியும் கேட்ட உடனே அதை தட்டி கழிக்காம நீங்க செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதுல உங்க அன்பை பார்த்தேன். இன்னைக்கு எனக்காக கோவிலுக்கு வந்ததில்ல உங்களோட நட்பை பார்த்தேன். அதனால தான் உங்களை நான் காதலோடு பார்த்தேன். தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. ஏதோ என் மனசுல பட்டது சொன்னேன். உங்க கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு தோணுச்சு. மனசுல வச்சு நினைச்சிட்டு இருக்காம கேட்கறது பெட்டர்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கு சம்மதம்னா என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை. உங்க மனசுல நான் இல்லைன்னா எதுவும் பேசாம போயிடலாம். தேங்க்ஸ். கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து இவ்ளோ கண்ணியமா துணிச்சலா மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சதுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க ஆம்பளை பட்டுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் பொண்ணு. உங்களை பார்த்து புன்னகைக்க கூட என் மனசுல தைரியம் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? தைரியம் தான் இல்லையே தவிர என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. பாவனா, ஐ லவ் யூ. I too love you. அமெரிக்காவில் இருக்கிறான். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். நல்ல குடும்பம். நானும் பாவனா மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நல்ல சம்பந்தம் வரும்போது விட முடியுமா? நீ என்ன சொல்ற கீதா? நீங்க சொல்றத நான் மறுக்கவா போறேன்? நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானங்க இருக்கேன், நம்ம பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு. பையனும் நல்லதாங்க இருக்கா. சரி, பாவனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரும். கூப்பிடவள. ஆமாங்க. பாவனா, பாவனா, வரேம்மா. வாமா. நல்லதாங்க இருக்கா. என்னம்மா? பாவனா, நாங்க உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். நல்ல குடும்பம், நல்ல பையன். அவங்க சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க. இந்த பார் மாப்பிள்ளை போட்டோ பாத்துக்கமா. வாங்கி பாருமா. பாருடி. போட்டோ பாருமா. அப்பா, இந்த போட்டோவை பார்க்கலப்பா. ஏன்? அப்பா, நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன்ப்பா. ஐயோ ஐயோ ஐயோ
இதுக்கு தான் நான் அப்பல இருந்து தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? இருடி, அவசரப்படாத. என்னன்னு கேட்போம். என்னத்த கேப்பீங்க? நீ சும்மாரு. நீ சொல்லுமா, யாருமா பையன்? உங்களுக்கு தெரிஞ்சவர் தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சவரா? யாரு? ஒரு வருஷத்துக்கு முன்னால கோர்ட்ல ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தீங்களே, தண்டனை கொடுத்தனா? யாரு? நீங்க விஸ்கியை விட காரணமா இருந்தவர்ப்பா. மாசிலாமணி. நான் எல்லாத்தையும் சொல்றேன்ப்பா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலன்னா? சத்தியமா அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. அவரும் பெத்தவங்களோட சம்மதம் இருந்தாதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லிருக்காரு. இல்லன்னா பிரிஞ்சிருவோன்னு சொல்லிட்டாருப்பா. நீங்க பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா சந்தோஷமா இருப்பேனான்னு எனக்கு தெரியல. பாவனா, என் மக சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். மாசிலாமணி நல்ல பையன்தான். அவனை வர சொல்லு, பேசி முடிச்சிரும். என்னங்க நீங்க? அவ என்னமோ சொல்றேன்னா வேண்டாங்க. ஏய், நீ பேசாம இரு. வாழ போறவ அவ சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். என்ன முக்கியமோ ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ்ப்பா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வர்தானிம் சுபஹே த்வம் ஜீவ சரதாம் சதம். பாவனா, விஸ்கி ஒரு பெக் நம்ம வாழ்க்கையை மாத்திருச்சுல்ல? ஆமாங்க, நானும் நினைச்சு கூட பார்க்கல. இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு புரியல. கடவுள் மேல சத்தியமா நான் காதலிப்பேன்னு நினைக்கல. காதல் காதலிக்காதவங்களையும் காதலிக்க வைக்கும். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேங்க. உண்மையான காதல் என்னைக்குமே தப்பு கிடையாது. உண்மையா காதலிச்சா அந்த கடவுளே சேர்த்து வச்சிருவாரு. அதான் காதலை தெய்வத்தோட ஒப்பிடுறாங்க.